வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அம்லு சுரேஷ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சுவையான நாட்டுக்கோழி ஃப்ரை எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க சின்னதாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். கோழியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பெப்பரு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் காரசாரமாக செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு விசில் வச்சிடலாம். ஏன்னா பாய்லர் கோழின்னா அப்படியே வெந்துடும். நாட்டுக்கோழின்றதுனால 2 விசில் வைக்கணுங்க. 2 விசில் வச்சா தான் வேகும். அடுப்பு மேலே வச்சாச்சு. 2 விசில் வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எந்த ஒரு இது பண்ணாலும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் தண்ணி சுண்டுறதுக்காக அடுப்பு மேலே வச்சுருக்கோம். தண்ணி சுண்டிடுச்சு. சுவையான நாட்டுக்கோழி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.